ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள்கள் மாறட்டும் ஆண்டவரே. நான் பல பிரச்சனைகளினால, சத்ருவின் பிடிகளினால நான் விடுபட முடியாமல் இருளுக்குள் தவித்து கொண்டிருக்கிறேனே. என்னிடத்தில் இருக்கக்கூடிய இருள் எப்பொழுதும் மாறும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார். தாவீதின் இருளை மாற்றின தகப்பன் உங்களுடைய இருளையும் மாற்றுவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தாவீதுக்கு பெரிய இருள் வந்தது. கெபிகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தன்னுடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக அவன் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தான். சவுல் என்கிற மனிதனால் தாவீதுக்கு வந்த இருள் பயங்கரமாய் இருந்தது. அவன் அந்த இருளையெல்லாம் என்னால் முடியாது, ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் அந்த இருளை மாற்ற முடியும் என்று விசுவாசித்து தன்னுடைய வாய்களினால் அறிக்கை இட பண்ணின போது, தன்னுடைய வாய்களினால் துதித்து பாட ஆரம்பித்த போது அவனுக்குள் இருந்த இருள்களெல்லாம் மாற்றப்பட்டு சாம்ராஜ்யத்துக்கே அரசனாய் உயர்த்தப்பட்டானே. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள் மாற வேண்டுமா? நீ கர்த்தரை துதிக்க ஆரம்பி. நீ கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை ஆராதனை செய்ய ஆரம்பிக்கும் போதே உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலவான்களுடைய வெல்கள் முறிக்கப்படுகிறது. உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதில்கள் உடைக்கப்படுகிறது. உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தடைக்கற்கள் கலன்று போகிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்லுகிறார். குடும்பங்களை பார்த்து உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அத்தனை ஆயுதங்களும் முறிக்கப்பட்டாயிற்று. அது இனி செயல்படுவது இல்லை. தேவனுடைய கரம் உங்கள் மேலே வைத்து விட்டாயிற்று என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.